ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கத்திரிக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் அட்டகாசமான காம்பினேஷனுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபினா இதை சொல்லலாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு அட்டகாசமான சுவையில் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை, ஒரு முழு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாங்க இதுக்கு. அருமையான சுவையில் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கத்திரிக்காவை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பூண்டை உரித்து நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ கையை வச்சு நல்லா சாஃப்டாக எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பெசரி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிளேட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி. வேறு எதுவுமே நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கல. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அருமையான எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் செம்ம காம்பினேஷனுங்க இந்த கத்திரிக்காய் வறுவல். இது வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, ரைஸ்லேயே அப்படியே பிசைந்து சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.